சத்தியமா இந்த மேடை வந்து என்ன பேபி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வாதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மேடையை என்ன மாதிரி மேடையாக மாற்றிருக்காங்கன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ப்ரெஸ், மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்லை, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பாக என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடை வந்து என்ன பேபி. இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல. காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவுசெய்து நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்கள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது. அதுக்கு மேலே நண்பர்களாக, உறவினர்களாக உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆகிருக்கோம், நானும் சரி, விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமாக விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்கே பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்களில் எப்போவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார். எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ. அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமாக தான் பேச ஆரம்பிக்கும்போது எங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலாக அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட். ஒரு விஷயந்தான், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹாப்பி, அவ்வளோதான். அண்ட் ஐ லவ் யூ. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா, கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாமல் எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என்னை பெண்டை கழட்டிட்டாரு. ஏன்னா கிரவுண்டில் வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு. அவ்வளோ பண்ணிங்கல்ல, வாங்க பண்ணுங்கன்னு சொல்லி ரோப்பு எத்தனையோ அடிக்கு மேலெலாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை. அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஃபிசியலாஜிக்கலாகவே வந்து அது இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் குவைட் டஃப். நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், எல்லாம் இருந்தேன். பட் பண்ணும்போது நிஜமாவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங். இன்னைக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் கிட்டத்தட்ட ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர்? 6 ஃபைட்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒவ்வொன்றும் வேறு வேறு வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர். ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல, சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க, நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க. அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர், கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க. அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட். அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர், என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டைரக்டர் அவர். நிறைய நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள்
இன்ஃபேக்ட் நானே களத்துலலாம் இறங்கியிருக்கேன். கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடாவில். தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது. தேங்க்யூ எல்லாருக்கும். இங்கே வந்து எல்லாரும் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது. ஐ குட் ஃபீல் த ஜாய். ஒன்றும் இல்லை, இந்த படத்தையும் ஆதரிங்க. கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வாதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ.